வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக வழக்கில் சிக்கியிருப்பவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் என்று விமான நிலையத்தில் பிறப்பித்திருப்பார்கள். அந்த வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு சென்று தப்பிவிடக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கும். அப்படி வழக்கில் சிக்கியிருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முடியுமா என்பது குறித்து ஒரு குறிப்பிடத்தக்க வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக போலி நிறுவனங்கள் துவங்கியதற்கு ஆலோசகராக இருந்த காரணத்திற்காக பதான் அப்சர் என்ற நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த நபருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் துபாய் செல்வதற்காக ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் இருப்பதாக கூறிய அதிகாரிகள் அவர் வெளிநாடு செல்ல இயலாமல் தடை செய்தார்கள். அதற்கப்புறம் அவர் தனது லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அதுபோலவே ஒரு தொழிலதிபர் சரவணன் என்பவரும் தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த இரு வழக்குகளையும் ஒரு சேர விசாரித்த நீதிபதி சேஷாயி அவர்கள் விசாரணைக்கு பிறகு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. பொதுவாக அதில் உத்தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருக்கான வாழ்வியல் உரிமைகள் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த வாழ்வியல் உரிமையில் வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வளர்ச்சிக்கும் வளத்துக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அவர் வெளிநாடு செல்வதற்கு உரிமை இருக்கிறது. பொதுவாக ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவர் அந்த குறித்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அவர் வெளிநாடு செல்லும் உரிமையை தடை செய்ய முடியாது. மேலும் அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர், அவருக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால்தான் அவர் வெளிநாடு செல்வதை தடுக்க முடியும். எதற்காகனா அவர் தண்டனை இங்கிருந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, அவர் வெளிநாடு தப்பிவிடக்கூடாது என்பதற்காக அவரை லுக் அவுட் நோட்டீஸ் மூலம் நிறுத்தி வைக்க முடியும். இதர சூழ்நிலைகளில் அவர் வெளிநாடு செல்வதை தடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய நீதிபதிகள், பொதுவாக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் அந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைப்பதற்கு விசாரணை நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி மனு தாக்கல் செய்யும்போது அந்த மனுவின் பேரில் போதிய நிபந்தனைகளை அந்த நபர்களுக்கு பெற்று அதன் பின்பு நீதிமன்றம் அந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்கலாம். பொதுவாக அந்த யார் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்க மனு போடுறாங்களோ அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லி பிணை கேட்கலாம். அல்லது சொந்த உத்தரவாதத்தின் பேரில் டெபாசிட், அதாவது தொகையை டெபாசிட் செய்துவிட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி அளிக்கலாம், விசாரணை நீதிமன்றமே அனுமதி அளிக்கலாம் என்று கூறிய நீதிபதி சேஷாயி அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த இரண்டு நபர்களும் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் சொந்த உத்தரவாதம், அதாவது பிணையம் கொடுத்துவிட்டு, மேலும் இரு நபர்களை ஷூரிட்டிக்கு பிணையம் கொடுத்துவிட்டு அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அந்த லுக் அவுட் நோட்டீஸ், அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பு பிறப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பாக இருக்கிறது. என்ன காரணம்னா, பொதுவாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர், அதாவது தீர்ப்பு வரும் வரை அவர் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்ட நபர் மட்டுமே. அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அவருடைய வாழ்வியலுக்கான உரிமை நிலைநாட்டப்பட்டதாக இருக்கிறது. அப்போ அந்த வாழ்வியல் உரிமையில் வளர்ச்சியும் வளமும் இருக்கிறது. அப்போ அவர் வெளிநாடு செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்தால் அந்த விசாரணை நீதிமன்றத்திலேயே லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்க கோரி அவர் மனு தாக்கல் செய்து நீதிமன்றம் போதிய பிணையத்தின் பேரில் அந்த லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள், இது போன்ற ஒரு சட்டம் சம்பந்தமான தகவல்களை சமூகத்தில் மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது.
உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். ஏனென்றால் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது. ஆகவே நண்பர்களே, அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.